ஓகே, இப்போ எட்டாவது ரியாக்ஷன் பார்க்க போறோம். எட்டாவது ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொலுயின். டொலுயின் அப்படிங்கிறது காமன் நேம். இதுவே மெத்தில் பென்சின் அப்படின்னா IUPAC நேம். ஸோ போத் ஆர் சேம், ஒரே காம்பவுண்ட் தான். இதோட CrO2Cl2 கார்பன் டைசல்ஃபைடு கேட்டலிஸ்ட், CrO2Cl2 குரோமைல் குளோரைடு ரியாக்டன்ட். சரிங்களா? அப்போ டொலுயின் அண்ட் குரோமைல் குளோரைடு ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த குரோமைல் குளோரைடு வந்து நான் என்ன பண்றேன், பிரிச்சு ஸ்ட்ரக்சரா எழுதிக்கிறேன். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். CrO2Cl2. ஸோ இது குரோமைல் குளோரைடு, அதோட ஸ்ட்ரக்சரா எழுதிட்டேன். CH3யும் பிரிச்சு எழுதிக்கலாம். CH3 3 ஹைட்ரஜன் பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு பாண்ட் குரோமியம் டு ஆக்சிஜன் இருக்க ஒரு பாண்ட் வந்து ஹைட்ரஜனை கொடுத்துரும் இந்த ஆக்சிஜன். சோ இந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆயிரும். இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட வந்துடும். சோ CrOOHCl2, தட் இஸ் எப்படி சொல்லலாம்னா OCrOHCl2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சோ இப்போ இந்த குரோமியம்க்கு ஒரு பாண்ட் குறைஞ்சிருக்கு, இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் குறைஞ்சிருக்கு. கார்பனுக்கும் குரோமியம் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். சோ இதை எப்படி எழுதலாம், CH2 இப்போ இந்த குரோமியம் கூட பாண்ட், அதுல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. சோ OCrOHCl2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு பாண்ட் இருக்கு, நல்லா பார்த்துக்கங்க. இங்க இருந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட வந்துருச்சு. இந்த கார்பன் வந்து குரோமியம் கூட பாண்ட் ஆயிடுச்சு. இங்க டபுள் பாண்ட் இருந்தது, பிரேக் ஆயிட்டு இந்த பாண்ட் வந்து இங்க இருந்து ஹைட்ரஜன் கொடுத்தனால OH மாறிடுச்சு. இந்த கார்பன் இந்த குரோமியம் கூட ரியாக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இப்போ இந்த 1 மோல் தான் எடுத்திருக்கோம் குரோமைல் குளோரைடு, அனதர் 1 மோல் எடுத்துக்கணும். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் இங்க எழுதுறேன். CrO2Cl2. நம்மளுக்கு புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டைம்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்காது. ஸோ ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஆர்கானிக்ல மோஸ்ட்லி பேலன்ஸ் பண்ண மாட்டோம். எப்படி இருக்குன்னா, என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம் அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைம் மட்டும் ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் கிடைச்சது, இது ஒரு இன்டர்மீடியேட். மறுபடியும் இன்னொரு 1 மோல் எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன ஆகும்னா, இப்பவும் அதே சேம் கான்செப்ட் தான். இந்த குரோமியம் டு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பாண்ட் ஹைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி என்ன ஆகும், OH மாறிடும். ஆக்சிஜனா இருந்தது OH மாறிடுது. ஓகே, இப்போ இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டும் குரோமியம்க்கு ஒரு பாண்டும் பார்த்தீங்கன்னா வேலன்சி கிரியேட் ஆகும். அப்போ டபுள் பாண்ட் O இருக்கும். இப்போ இந்த குரோமியம் கூட OCrOHCl2 மறுபடியும் பாண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம், CH மட்டும் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். அது கூட ஒரு OCrOHCl2 அப்படிங்கிறது பாருங்க, OCrOHCl2 இதை நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இது அப்படியே ஒன்னா இருக்கு, ரெண்டும் ஒன்று தான். இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான். ஸோ இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்ம அந்த 2 டைம்ஸுமே நான் எழுதிக்கலாம், அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் புரியும். அதே மாதிரி இன்னொரு டைம் OCrOHCl2. இப்போ இதை வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டை நம்ம என்ன பண்றோம், ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H+H2O or H3O+, எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இப்போ இந்த 2 பாண்டும் பிரேக் ஆயிட்டு இங்க H2O இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்க டபுள் பாண்ட் O வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம், CH இந்த இடத்துல டபுள் பாண்ட் O, இந்த H2O இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் O இங்க ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது என்ன சொல்லலாம், பென்சால்டிஹைட். இதுதான் ப்ராடக்ட். ஸோ டொலுயின் ஆர் மெத்தில் பென்சின்ல இருந்து பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணும்போது CrO2Cl2 எடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த ரியாக்டன்ட் எழுதிட்டு நான் அது ஸ்டெப்ல வந்து அப்படியே எழுதிட்டேன். ப்ராடக்ட் வரக்கூடிய ஒரு ஸ்டெப் எழுதிட்டேன். ஆக்சுவலாக இங்கே டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி எங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கும். அதில் ஒரு பாண்ட் ஹைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி OH மாறிடும், கார்பன் டு குரோமியம் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட், கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியேட்டோட இன்னொரு 1 மோல் குரோமைல் குளோரைடு ஆட் பண்றோம், CrO2Cl2. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இது ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். அதை H2O போடும்போது இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இங்கே ஆக்சிஜன் வந்துடும். ஸோ பென்சால்டிஹைட்.